தடியங்காய் ஸ்வீட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து இது பூசணிக்காய் எடுத்துருக்கேன், கல்யாண பூசணிக்காய்ன்னு சொல்கிறது. இதில் இது மாதிரி எல்லாம் நடுவில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி தோல்லாம் சீவிட்டு உங்களுக்கு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போது இதை கட் பண்ணதுக்கப்புறம் இது ஃபோக் வச்சு நல்லா எல்லா சைடுமே குத்தி வச்சதுக்கப்புறம் சுண்ணாம்பில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கணும். இது 10லேருந்து 12 மணி நேரம் ஊறணும். இது அப்போ தான் நல்லா இதுவாகும். இப்போ ஊறினதுக்கப்புறம் இது அழுத்தி பற்றி நல்லா பாஞ்சாயிருக்கும். இப்போ ஒரு 5 வாட்டி இது நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அதே இதுல தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கோங்க. வெந்ததுன்ட்டு ஃபோக் வச்சு குத்தி பார்த்து எடுத்துக்கணும் அப்படின்னா நல்லாவே இதுவாகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை ஆற வச்சு எடுத்துக்கணும். நல்லா அந்த சர்க்கரையில் பாகுல ரெடி ஆனதுக்கப்புறம் ஆற வச்சு எடுத்துக்கணும். பாருங்கள், பேனில் 2 கப் அளவு சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ அந்த பூசணிக்காவை நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நல்லா தண்ணி சுண்டுற அளவுக்கு நம்ம இதுவாகணும். இது நல்லா தண்ணி சுண்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் அங்கங்கே தனியாக ஆற வைக்கணும். அது நல்லா ஆறிடும். இப்போ பாருங்கள், ஆறிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பிரித்து பார்த்தோம் அப்படின்னா ஜெல்லியெல்லாம் செம்மையாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.